கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேதாகம தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களிடம் பேச வந்திருக்கிறேன். யோபு 36 அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களை நாம் தியானிப்போமானால், இதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்னென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஐயா, இந்த கர்த்தர் அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டு விலக்கவே மாட்டார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு, அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக்குவதே இல்லை. எதற்காக உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்? எதற்காக உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்? எதற்காக உண்மையும் உத்தமமான பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவர்கள் உட்கார்ந்திருக்க செய்யவும் கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கரவல் ஆடுகளின் பின்னால் திரிந்த ஒரு மனிதனை, ஒரு இளைஞனை பிடித்து அவனுக்கு ஏற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து கோலியாத் என்கிற ஒருவனை எழுப்பி அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி இந்த அருமையான தேவ பிள்ளைக்காக, அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பிள்ளைக்காக அவனை ஒரு எதிர்முகமாக நிறுத்தி அவனை வீழ்த்துகிற அதிகாரத்தை, பலத்தை, அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் இந்த தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவன் கரவல் ஆடுகள் பின்னால் திரிந்தவன். ஐயா, அநேக சகோதரர்கள் மத்தியிலே கடைக்குட்டியாக பிறந்து ஆடுகளை மேய்க்கிற வேலைக்காக அமர்த்தப்பட்டவனை கர்த்தர் அரியாசனத்திற்கு கொண்டு சென்றார். இன்னும் சவுலை பார்த்தீர்களானால், தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு அலைந்து திரிந்த அந்த மனிதனை பிடித்து கர்த்தர் சொல்கிறார், இந்த சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உன்னை ஏற்படுத்துவேன், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் ஆகுவேன் என்று சொப்பனம் கூட கண்டிருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை அப்படியாக ராஜ சமூகத்திலே கொண்டு சென்றார் கர்த்தர். பாருங்கள், ஒரு அநாதை ஸ்திரியை அரசியாக்க, மாத்திரமல்ல 127 நாடுகளின் அரசியாக மாற்றினவர் அதே கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். மறந்து போகாதிருங்கள். அடிமையாய் பிடித்து செல்லப்பட்ட, எந்த ஆதரவும் அற்ற, எந்த ஃபீச்சரும் இல்லாத, எதிர்கால ஹோப்பே இல்லாத, நம்பிக்கையே இல்லாத சிறுவர்களை ராஜ சமூகத்திலே மேன்மைப்படுத்தினார் ராஜாக்களுக்கு மேலாக. ஐயா, ராஜாக்கள் இவர்கள் சொல்லை கேட்டு நடக்கும் வண்ணமாய் அடிமைத்தனத்தில் இருந்த வாலிபர்களை பிடித்து மேன்மைப்படுத்தின கர்த்தர் இவர். சிறைச்சாலையில் இருந்தவனை சிங்காசனத்திற்கு கொண்டு செல்வது இந்த கர்த்தருக்கு லேசான காரியம். ஐயோ, நான் பலம் இல்லாதவன், நான் சிறியவன், நான் அற்பமானவன், ஒருவேளை நான் குப்பையில் கிடக்கிறேன், ஐயா என் வாழ்க்கையே புழுதியில் கிடப்பது போல் இருக்கிறது, என் பிள்ளைகளும் அப்படியே வாழ்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறவர். அவர்களை உயர்த்தி ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரச் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். யாரையா இதை சொன்னது? பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையது, அவரே பூச்சக்கரத்தின் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தரே சொல்லுகிறார், அவர் தம்முடைய கண்களை உங்களை விட்டும் உங்கள் பிள்ளைகளை விட்டும் விலக்கவில்லை. எந்த சூழ்நிலை இருந்தா என்ன சகோதரி, எந்த சூழ்நிலையில் உங்க பிள்ளைகள் கிடந்தா என்ன, அற்பமாய், மிகவும் அற்பமாய், மிகவும் எல்லோரும் கேவலமாய் நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். கர்த்தர் தேடிட்டு இருக்கிற ஆட்கள், ஒருவேளை பெரிய பெரிய வீட்டில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ரொம்ப படித்தவர்களை பார்த்து அவர் தேடிக்கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் மீதும் கண்ணோக்கமாக இருக்கிறார், மாற்றமில்லை. ஆனால் உபத்திரப்படுகிறவர்கள், ஐயா வேதனைப்படுகிறவர்கள், ஐயா எல்லா ஹோப்பும் ஒரு ஹோப்பும் இல்லாதபடி தொய்ந்து தொலைந்து போனவர்கள், வாழ்க்கையே சாம்பலாகி போய்விட்டது என்று இருக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காசனத்தை கொடுக்கிறவர் இந்த நல்ல கர்த்தர். மறந்து விடாதிருங்கள். தேவையெல்லாம் நீங்கள் அவரோடு இருப்பது, தேவையெல்லாம் நீங்கள் அவரை நம்புவது. கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும். அவர் ராஜாதி ராஜாயா, ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவர். ராஜாக்களின் நடைகள் கர்த்தருடைய கையிலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர் ராஜாக்களுக்கு அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கர்த்தரே பாருங்க, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு பிரியாத இம்மானுவேலர். ஐயா, அந்த ராஜாதி ராஜா தான் நமக்குள்ளே இருக்கிறவர், நம் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். ஐயா, ஆதலினால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று மோசே கொக்கரிக்கிறார்.
ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரசன்ட் கண்டிஷனை, ஐயோ நான் படிக்கல, நான் உதவாதவா, நான் 2 சின்ன குடும்பம், எனக்கு எந்த உதவியுமே இல்லை என்று நினைத்து உங்களை நீங்களே ஏமாற்றி அழித்து விடாதீர்கள். உங்களோடு இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள எந்த அதிகாரம் துரைத்தனங்களை காட்டிலும் மேன்மையானவர், பெரியவர் உங்களோடு இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை எப்போவே சில கண்டிஷன்ஸோட வரும். சில காரியங்கள் விரைவாய் நடக்கவில்லைன்னா அதுக்கு கர்த்தர் காரணம் அல்ல. அவர் தாமதிக்க மாட்டார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அவர் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்நாட்களை நன்மையாகவும் உங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் நீங்கள் போக்குவீர்கள். வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். மேன்மையான தலங்களிலே, மேன்மையான இடங்களிலே, மகிமையான இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பங்குகளை நியமிப்பார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும், இதை அநேகருக்கு தெரியப்படுத்தவும், இந்த காரியங்களை செய்து நீங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுங்கள்.